செலவே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக காராச்சேவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை வந்து ரேஷன் புழுங்கல் அரிசியில் தான் செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் இட்லிக்கு போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரிசி ஊற வச்சு அந்த மாவை கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி தனியாக வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு 50 கிராம் போல் இந்த மாதிரி பொட்டுக்கல்லையை நல்லா வறுத்து அதை நல்லா பொடி பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு எண்ணெய் சட்டியில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு டால்டா சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை சேர்த்துட்டு அப்புறம் நம்ம உருக்கி வச்சுருக்க நெய்யும் டால்டாவையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர பிசைஞ்சுக்கோங்க. முறுக்கச்சில் இந்த மாதிரி ஒரு அச்சு இருக்கிறதுல வந்துட்டு இந்த மாதிரி மாவை வச்சு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சு விட்டோன்னா நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக காராச்சேவை ரெடிங்க. இது ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். தேவையில்லாமல் இந்த மாதிரி கடையில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றலாம். ரொம்ப நிறையாவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் நல்லதாக செஞ்சு கொடுத்ததாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.